ஆ என்னடா இந்த பக்கம்? சும்மா ஒன்றும் வரல. அப்புறம் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். நான் ஒரு காம்ப்ளிகேட் கதையில் இன்வால்வ் ஆயிருக்கேன். காம்ப்ளிகேட்டடா? நீ இந்த ஃபோட்டோ பாரு. கொஞ்சம் பழைய ஃபோட்டோ தான். இந்த பையனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். நீ இது ஒரு 30-32 வயசு இருக்கிற மாதிரி வரைஞ்சு கொடுக்கணும். நீ சொன்னது புரிஞ்சுது. இதுல நிறைய ரிஸ்க் இருக்குடா. ஆனா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் நீ பண்ணி தான் ஆகணும். அப்ப நாம ட்ரை பண்ணி பார்ப்போமே. நீ அங்க உட்காரு, வந்துடுறேன். இதை இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணா ரொம்ப கிளியரா பிக்சர் கிடைக்கும். நம்ம பார்த்தோம்னா ஏறக்குறைய இதான் அந்த பையனோட வரைஞ்சா கிடைக்கிற இப்ப இருக்க உருவம். அது அவர் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுனால தான் நான் அப்படி சொன்னேன். இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டா ஜாதி மத வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. பார்த்தீங்களா, மனசுல சூதுவாதி எதுவுமே இல்லாத மனுஷங்க மட்டும்தான். போங்க. அன்பை போதிக்குத்தான் இந்த மதமே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இந்த மதத்துக்காக மனுஷங்க அவனுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. சரியா? ஆமா. வாங்க. ஹாய். இவர் தான் இங்கே இருக்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் பிடிச்சவர். இவர் பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும் சந்தோஷத்தையே தரும். இதை விட என்ன வேணும்? ஒருவேளை சாப்பாட்டுக்காக எங்கிருந்தோ வந்தார். இன்னைக்கு இந்த இடம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் இவர் ஒருத்தர் மட்டும்தான்.